we use this software? Microsoft PowerPoint மூலமா என்னோட knowledge or message about something. ஓகே, நாங்க யாரு சரி ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க நினைச்சோம்டா அதை ப்ரெசென்ட் பண்ண, அது எங்களோட நாங்கள் யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறோமோ எங்களோட ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணத்தான் இந்த பவர்பாயிண்ட் சொல்ற சாஃப்ட்வேர்ல நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் படிச்சு கொடுத்த யூசிங் பவர்பாயிண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான். நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர்ல உங்களுக்கு இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி படிச்சு தந்தேன். அது எல்லாமே ஒரு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட presentations. Okay, so your ideas or your knowledge using this software in the Microsoft PowerPoint சொல்ற software use பண்ணி எங்களுக்கு visualize பண்ணி, இது visualize பண்றதுக்கு உண்டான ஒரு software. Okay, also நான் இந்த software use பண்ற நேரம் paragraph wise பெருசா டைப் பண்ண மாட்டேன். எல்லாம் சிம்பிள் ஷார்ட்டா பாயிண்ட் வைஸ் தான் இந்த presentation slides apply பண்ணுவோம். and இதுல உள்ள tags and menus எல்லாம் சிம்பிள். ஓகே, நான் இது வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் இந்த சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்க்கு சிமிலர். ஓகே, மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ஸோட சாஃப்ட்வேர் இது கம்ப்ளீட்டா சிமிலர். பட் இதுல சில டிஃபரன்சஸ் அண்ட் இதுல இது வரைக்கும் நான் பார்த்த சாஃப்ட்வேர்ஸ்ல இல்லாத நியூ டேப்ஸ் கொஞ்சம் இருக்குது, 3 இருக்குது. ஓகே, அதெல்லாம் நான் பார்ப்போம் இன்னைக்கு லெக்சர்ஸ்ல. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி இன்னும் பிரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்டா இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் பற்றி. ஒரு ப்ரெசன்டேட்டருக்கு ஏன் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க, ஏன் ஒரு ப்ரெசன்டேட்டருக்கு இந்த சாஃப்ட்வேர் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு டிசீஸ், ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் நான் சொல்லும் கொரோனா. ஓகே, நான் எல்லாம் அதை தாண்டி வந்தேன் கோவிட் பேண்டமிக் பற்றி, கோவிட் சொல்ற இந்த டிசீஸை பற்றி நான் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தெரியாத இந்த அந்த நோயால என்னென்ன பாதிப்பு, அது எந்த மாதிரி பரவும் என்ற ஒழுங்கான தெளிவு இல்லாத ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சொல்ல போறேன். ஓகே, நான் அதை பத்தி ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் தான் ப்ரெசன்டேட்டர். ஓகே, எனக்கு இந்த டிசீஸை பத்தி சொல்றதுக்கு 10 ஃபீல் சீகுதுன்னு வைப்பேன். 10 டாபிக் சீகுது இந்த டிசீஸை பத்தி பேசுறதுக்கு. இந்த டிசீஸ் எங்கேயால ஸ்டார்ட் ஆகுச்சு, எப்படி உண்டாகுச்சு, இது எப்படி பரவும், இதுல வர சைடு எஃபெக்ட்ஸ் என்னது, இதால எப்படி எங்களுக்கு நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணேலும் அப்படின்னு எனக்கு 10 டாபிக்ஸ் இதுன்னு வைப்பேன். அந்த 10 டாபிக்ஸ் போக எனக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒரு மினிமம் மேக்ஸிமம் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் ஈச்சும் பேசுறேன். சரியா? இந்த ப்ரெசென்டிங் ஃப்ளோ, நான் ஒரு ஆடியன்ஸை பார்த்து ப்ரெசென்ட் பண்ற நேரம் as a human எனக்கு இந்த ப்ரெசென்டிங் ஃப்ளோ குழம்புற சான்ஸ் மறக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, நான் என்ன செய்யும், ஒரு டாபிக்ல 2-3 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணேலும், இல்லாட்டி அந்த டாபிக்ஸ் ஆர்டர் குழம்பேலும், இது ஒன்றும் ஆகாம இருக்கிறதுக்குண்டா இந்த ஒரு ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணி நான் இந்த ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணினேன்டா எனக்கு இந்த எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் நான் என்ன முன்னுக்கு ஆடியன்ஸோட இந்த ஸ்க்ரீனும் நீக்கும், நான் இந்த ஸ்க்ரீனை பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எப்படி இந்த கோவிட் சொல்ற இந்த வைரஸ் உருவாகிச்சு, அதை பத்தி நான் பேசுறேன்டா. அதுதான் என்ன மெயின் டாபிக்டா. அதுல ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எனக்கு பேச எக்ஸ்பிளைன் பண்ணிக்குதுன்னு வைப்பேன். அப்ப அந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இந்த ஒரு ஸ்லைட்ல இருக்கு. ஓகே, அதை பத்தி இந்த ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட மாட்டேன், பேராகிராஃப் வைஸ் இருக்காது. அந்த 4 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அடுத்து என்ன பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு இதெல்லாம் விஷுவலா எனக்கும் இருக்கும், அதே நேரம் ஆடியன்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அவங்களுக்கு அவங்களோட
பிரசன்டேஷன் மூலமா எடுத்துக்கொண்டு வரையிலும். அதே நேரம் ஒரு பிரசன்டேட்டரும் பயனில்லாம செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட அவங்களோட பிரசன்டிங் ஃப்ளோவை ஆர்டரா எடுத்து போக இயலும். ஓகே, அதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சொல்ற சாஃப்ட்வேர்ல உள்ள மிச்ச முக்கியமான ஒரு விஷயம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு நான் ஏன் மெயின் ரீசன் என்ன இதுதான். ஓகே, நெக்ஸ்ட். So we can, using this software, we can convey our messages visually, and this software brings the audience's focus. நாங்க எங்களோட knowledge visualize பண்ற நேரம், ஓகே, அதே நேரம் எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு ஃபோக்கஸ் எடுத்து வர இயலும். ஓகே, so now we'll open this software. நான் இந்த blank presentation வந்து open பண்றேன். ஓகே, so before file you know this reason and pin list. Presentation open பண்ணா உங்களுக்கு பார்க்கலும் இதுதான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சொல்ற சாஃப்ட்வேரோட ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னேன் பார்க்காத நியூ டாப்ஸ் மூணு இந்த சாஃப்ட்வேர்ல இருக்குது. அதுதான் இந்த டிரான்சிஷன்ஸ். மற்ற எல்லா டாப்ஸும் சேம் தான், வேர்ட் மாதிரியே. ஹோம், இன்சர்ட், ட்ரா, டிசைன் இதெல்லாம் வந்து ஒன்றுதான். ஸோ நான் நியூவா பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாப் இந்த டிரான்சிஷன்ஸ், செகண்ட் இந்த அனிமேஷன்ஸ், தேர்ட் இந்த ஸ்லைட் ஷோ. ஓகே, இந்த மூணு டாப்ஸை தான் நான் இன்னைக்கு லெசன்ல பார்ப்பேன். ஓகே, ஸோ இங்க நாங்க ஒர்க் பண்ணுவோம் பேஜஸ்ல இல்ல, மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நாங்க பேஜஸ்ல ஒர்க் பண்ணோம், எக்ஸெல்ல நாங்க ஸ்ப்ரெட்ஷீட் சொல்ற ஃபைல்ல ஒர்க் பண்ணோம், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல நாங்க ஸ்லைட்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் உங்களுக்கு தெரியுது. இதுல இருக்கிற இந்த ஒரு பாக்ஸை நான் கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்க்கணும். ஷேப் ஃபார்மேட் அப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஷேப் ஃபார்மேட் நாங்கள் வேர்ட்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் கலர்ஸ் ஃபில் பண்ணலும். அண்ட் நாங்கள் பண்ற வேண்டிய ஒரு டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் உள்ளுக தான் டைப் ஆகும் இந்த ஸ்லைட்ஸ்ல. ஸோ வேண்டிய ஒரு ஸ்லைட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்குது. நான் என்னோட டைப்பிங் டெக்ஸ்ட் பாக்ஸஸ்ல தான் பண்ண போறேன். நான் சொன்னேன் இங்க நான் பேராகிராஃப் வைஸ் டைப் பண்ற இல்ல. ஓகே, ரீசன் நாங்க இந்த ஒரு சாஃப்ட்வேரை பிரசன்ட் பண்றோம் ஒரு ஆடியன்ஸ்க்கு. ஓகே, அப்ப அந்த ஆடியன்ஸை நான் இத ஸ்லைடோட காட்டி இந்த ஸ்லைடு நீங்க ரீட் பண்ணுங்க அப்படின்னு நான் காட்ட போறது இல்ல. நான் ஸ்லைடை ஜஸ்ட் இமேஜஸ் போட்டு ஷார்ட் ஃபார்ம் அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னோட ஈஸிக்கு என்னோட ப்ரெசென்டிங் ஃப்ளோ எடுத்து போவேலும் மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நாங்கள் ஆடியன்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது. எப்பயுமே நாங்கள் டைப் பண்ண வேண்டியது உண்டு, பாயிண்ட் வைஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் டைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் இதுக்கு டைப் பண்ணுறேன் பவர் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ அது பார்க்கலும் நான் டைப் பண்ணுறேன் எல்லாம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வேர்ட் ஸ்டைல்ஸ் மூலமா சேஞ்ச் பண்ணேலும். ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வரையிலும். இதுல கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணேலும். ஓகே, இதெல்லாம் நான் ஷேப் ஃபார்மேட்ல பார்த்த மாதிரி தான். நெக்ஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹெட்டிங், நான் என்னோட பிரசன்டேஷன்ல ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கு, டைட்டில் சரியா, வேற ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்காது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த ஹோம் டேப்ல உங்களுக்கு ஸ்லைட்ஸோட ஃபர்ஸ்ட் குரூப்ல உங்களுக்கு நியூ ஸ்லைட் கிளிக் பண்ணிடும். இதுல லே அவுட்ஸ் உங்களுக்கு இந்த லே அவுட்ல பார்த்துக்கொள்ளேன். ஸோ ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இது டைட்டில் ஸ்லைட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்க்கு நான் இந்த ஸ்லைட் இந்த டைட்டில் ஸ்லைட் சொல்றது தான் யூஸ் பண்ணோம். இதுல எனக்கு டைட்டில் மட்டும் இதுதான் இந்த ஸ்லைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் அண்ட் கண்டென்ட். அதுக்கப்புறம் செக்ஷன் ஹெடர். நான் இப்படி செய்றேன். டைட்டில் அண்ட் கண்டென்ட். அதுக்கப்புறம் இது பார்க்கலாம் 2 கண்டென்ட்ஸ் ஒரு ஸ்லைட். இந்த ஸ்லைடை யூஸ் பண்ணி 2 கண்டென்ட்ஸ் எனக்கு பத்தி பேச இயலும். அண்ட் இது கம்பேரிசன், 2 டாபிக்ஸை கம்பேர் பண்றதுக்கு எனக்கு இந்த ஸ்லைடை யூஸ் பண்ண இயலும். டைட்டில் ஒன்லி சொல்ற இந்த ஸ்லைட் உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். நெக்ஸ்ட் இது ஒன்றும் வேணும், நீங்க ஷேப்ஸ் அப்ளை பண்ணி செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு blank ஸ்லைட் ஒன்று அப்ளை பண்ண இயலும். ஸோ இப்போ நான் இங்கிட்ட 7 ஸ்லைட்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த 7 ஸ்லைடும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்க்கு மூவ் பண்ணிடும் இந்த ஸ்லைட் நேவிகேட்டர் சொல்ற ஆப்ஷன் மூலமா. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு உங்களோட அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தான் மூவ் பண்ணிடும். அதே நேரம் இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி அதை கிளிக் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு ட்ராக் பண்ணி அதில் வேண்டிய பொசிஷனை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நான் லாஸ்ட் ஸ்லைடு 3rd பொசிஷனுக்கு இந்த மாதிரி நான் இதில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் you can see இங்கிட்டு நான் ஆர்டருக்கு வரேன். இது என்னோட டைட்டில் ஸ்லைட். இது டைட்டில் ஒன்லி. டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைட், கம்பேரிசன் ஸ்லைட், 2 கண்டென்ட் ஸ்லைட். இது ஸ்லைட் செக்ஷன் ஹெடர். நெக்ஸ்ட் blank ஸ்லைட். ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கலும் இந்த ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்க்கும் டிஃபரெண்ட் லேஅவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லேஅவுட்ஸ் உங்களுக்கு இந்த நியூ ஸ்லைட் சொல்ற இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடும். இந்த லேஅவுட் சொல்ற குரூப்பாலையும் செலக்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் note down one more thing. When you create a PowerPoint presentation, try to create it using minimum 10 slides. Because நீங்க minimum 10 slides யூஸ் பண்ணி ஒரு presentations create பண்ண பாருங்க. பிகாஸ் நான் சொன்னேன் இதை ரீச் பண்ண போறது, இதை நான் விஷுவலைஸ் இதை நான் ப்ரெசென்ட் பண்ண போறது ஒரு ஆடியன்ஸ்க்கு. அவங்களோட ஃபோக்கஸ் எங்களுக்கு மிச்ச நேரம் 2-3 hours எல்லாம் வச்சுக்கொள்ள இல்லை. ஓகே, ஒரு 30-40 minutesல ஒரு ப்ரெசன்டேஷன் முடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த டைம்ல நீங்க பேசினது அப்படி அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு அர்த்தம் நீக்கும். அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டா போயிட்டு ரீச் ஆகணும். ஓகே, அது இல்லாம நீங்க நிறைய பேச போனீங்கடா அவங்களுக்கு முதலும் இல்லாம முடிவும் இல்லாம கன்ஃபியூஸ் ஆகிட்டா இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு ப்ரெசன்டேட்டரா ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு ப்ரெசன்டேட்டரா நீங்க உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஃபோக்கஸை எவ்வளோ நேரம் தங்க வைக்கலுமோ அந்த டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி முக்கியமான விஷயங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ஓகே ஒரு ப்ரெசன்டேஷனை குயிக்கா முடிக்க பாருங்க. அப்ப நீங்க அந்த ப்ரெசென்ட் பண்ணதுல நீங்க ப்ரெசென்ட் பண்றதுக்கான அர்த்தம் ஒன்று ஆடியன்ஸ் கொள்கை ரீச் ஆகினாதான் நீங்க சக்சஸ் ஆவீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபெயில் ஆகும். ஓகே, இப்ப நான் இந்த கிளாஸ் ரூம்ல ஆன்லைன் எஜுகேஷனை பத்தி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்ய போறேன். ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷனை செஞ்சு பார்க்க போறேன். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஜஸ்ட் ஒரு 4 slides இந்த சாஃப்ட்வேர் பத்தி சொல்லி தரதுக்காக நான் சிம்பிளா யூசிங் ஒரு 4 slides ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன் அபவுட் ஆன்லைன் எஜுகேஷன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலும் நான் டைட்டில் ஹெட்டிங் அந்த டைட்டில் மட்டும் வச்சுக்கிறேன். செகண்ட் title and the content. Third, also title and the content.
இது எப்படி இன்னும் கிரியேட்டிவா அண்ட் அட்ராக்டிவா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பிரசன்டேஷனை சேஞ்ச் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இது ஒரு தீம்க்கு கொண்டு வரதுக்கு நான் டிசைன்ஸோட இந்த டேப்க்கு ஹோம் டேப்ல இருந்து மூவ் பண்ணும். இந்த டிசைன்ஸோட டேப்ல ஆல்சோ டிசைன்ல மட்டும் இல்ல டிரான்சிஷன்ஸ் அனிமேஷன்ஸ் இந்த டேப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற நியூ டேப்ஸ் இதெல்லாம் சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டேன், இது வந்து சாஃப்ட்வேர் ஃபேமிலியிலே உள்ள ஈஸியான சாஃப்ட்வேர். பிகாஸ் இந்த டேப்ஸ்ல கூட எங்களுக்கு 2-3 குரூப்ஸ் தான் இது ஒர்க் பண்ணேன். ஓகே, 2-3 குரூப்ஸ்க்கு மேல குரூப்ஸ் இல்ல. இந்த டேப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் டேப்ல பாருங்க 2 குரூப் தான் இது, அனிமேஷன்ல 3 குரூப்ஸ், டிசைன்ல 2 குரூப். ஸோ இந்த டிசைன்ல ஃபர்ஸ்ட் குரூப் தீம் சொல்ற குரூப்பால உங்களுக்கு இங்கிட்ட கேட்கிற வேண்டிய ஒரு தீம் அப்ளை பண்ணிடு. இந்த தீம் நீங்க பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எக்ஸல் நோட் ஷேர் ஆகின தீம். இந்த தீம் பார்த்துட்டீங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஷேர் ஆகின தீம். அதெல்லாம் போக இங்கிட்டுக்குள்ள தீம்ஸ்ல உங்களுக்கு வேண்டிய ஒரு தீம் செலக்ட் பண்ணி. ஓகே, இப்போ நான் இந்த தீமை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணதும் என் எல்லா ஸ்லைட்ஸ்க்கும் இந்த தீம் அப்ளை ஆகிட்டு ஃபர்ஸ்டா உங்களுக்கு பார்க்க. நெக்ஸ்ட் இந்த தீம்ஸ் வேரியன்ஸ் மூலமா உங்களுக்கு இதை இன்னும் இதர கலர்ஸ் ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி. ஓகே, நான் ஃபாண்ட்டை இது ஃப்ராங்க்லின் கோத்திக்ல இது நான் சென்ச்சுரி கோத்திக்கு சேஞ்ச் பண்றேன். அண்ட் இதுல எஃபெக்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் இன்னும் சேஞ்ச் பண்ணேலும். ஓகே, ஸோ நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. நெக்ஸ்ட் இதுதான் இந்த டிசைன் சொல்ற தீம். ஓகே, and one more thing, நான் இந்த ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு போறோம். நான் இந்த வேர்ட்க்கு சிமிலர் சாஃப்ட்வேர் சொன்னதுக்காக நீங்க இந்த ஸ்லைட்ஸை கிரியேட் பண்றதுக்கு எடுத்த ரெஃபரன்சஸ் மென்ஷன் பண்ண போவாங்க. ஓகே, நான் ரெஃபரன்சஸ் மென்ஷன் பண்றது அண்ட் கட்டாயம் பண்ணணும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சாஃப்ட்வேர்ல மட்டும் தான். ஓகே, அது நீங்க கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணவே ஆகணும். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சொல்ற சாஃப்ட்வேர்ல நீங்க பண்ண தேவையில்லை. ஓகே, பிகாஸ் நாங்க இந்த ஸ்லைட்ஸை ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், நாங்க ஒரு டேட்டாவை எடுத்து அப்படியே நாங்க இந்த ஒரு ஸ்லைட்ல திணிக்க மாட்டோம். நாங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்க வந்து ரெஃபரன்ஸா மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை இந்த சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க இப்போ டிசைன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து பார்ப்போம் ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ சொல்றது எங்களோட இந்த சாஃப்ட்வேரை நாங்க ஷோகாஸ் பண்ற மெத்தட் தான் இந்த ஸ்லைட் ஷோ. இதுக்கு வந்து நான் ஃப்ரம் பிகினிங் கொடுத்தா என்ன மவுஸை நான் கிளிக் பண்ணாதான், ரைட் கிளிக் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்க்கு மூவ் ஆகுது பார்க்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஸ்லைட்க்கு நான் வந்துட்டேன். இங்க இருந்து நான் திருப்பி ஹோம்க்கு போறதுக்கு எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணேன். கிளியர், இதுதான் ஸ்லைட் ஷோ. நெக்ஸ்ட் நான் பார்ப்போம் டிரான்சிஷன் சொல்ற இந்த குரூப். இந்த டிரான்சிஷன் சொல்ற இந்த நியூ tabல we have only 2 groups to work, motions and effects. Timing group. Okay, now இப்போ இங்க உங்களுக்கு motionsல இந்த first groupல drop down கிளிக் பண்ணா you have motion styles. Okay, இந்த motions இப்போ noneல இருக்கு. நான் இதை மூவ்க்கு சேஞ்ச் பண்ணதை உங்களுக்கு பார்க்கலும். இந்த ஸ்லைட்ஸ் எப்படி இந்த ஒரு மோஷன் வைஸ் ப்ளே ஆகுது.
இதுதான் மோஷன். ஓகே, சோ இந்த மோஷன் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்க்கு அப்ளை பண்ணது உங்களுக்கு பார்க்கலும். இந்த ஸ்லைட் நம்பர் ஆர் நேவிகேட்டர் இப்படி ஒரு ஸ்டார் ஐகான் தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல மட்டும். ஓகே, இதுதான் மோஷன். நாங்க வேண்டிய ஒரு மோஷனோ அனிமேஷன் அடுத்தே பார்ப்போம் அப்ளை பண்ணதும் என்னோட இந்த ஸ்லைட்க்கு கீழே இப்படி ஒரு ஸ்டார் ஐகான் ப்ரிவியூ ஆகும். தட் மீன்ஸ் அதால உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா நீங்க உன் இந்த கரண்ட் இருக்கிற ஸ்லைட்க்கு மோஷனோ அனிமேஷன் ஒன்று அப்ளை பண்ணி இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி மோஷன்ஸ் உங்களுக்கு ஸ்லைட் பை ஸ்லைட் அப்ளை பண்ணிடும். ஓகே, ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் செகண்ட்க்கு வந்து நான் புஷ்க்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். தேர்ட் நான் ஃபேட் மோஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்த் ஸ்லைட்க்கு நான் ரிவீல் மோஷன் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு பார்க்கலும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளே பண்ணேன் ஸ்லைட் ஷோல, அது ஜஸ்ட் அடுத்தடுத்த ஸ்லைட்க்கு ஸ்கிப் ஆகிச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்லைடும் எப்படி இந்த ஒரு மோஷனுக்கு ப்ளே ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்க இயலும். ஸோ திஸ் இஸ் மோஷன், தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மோஷன் ஒரு ஒரு ஸ்லைட்க்கு அப்ளை பண்ண மேலும் நீங்க இந்த வைப் சொல்ற மோஷனை தான் எல்லா ஸ்லைட்ஸ்க்கும் அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வைப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த டைமிங் சொல்ற செகண்ட் குரூப்ல அப்ளை டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா எல்லா ஸ்லைட்ஸும் இந்த வைப் சொல்ற மோஷனுக்கு ப்ளே ஆகுது பார்க்க இயலும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாங்க டைமிங் குரூப். இதுல உங்களுக்கு டியூரேஷன் செட் பண்ணிடும். ஸோ இதுக்கு டியூரேஷன் 1 செகண்ட்ல இருக்குது. இதை நான் இன்க்ரீஸ் பண்றேன் 2 செகண்ட்ஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லைட்க்கு. ஓகே, நான் அப்ளை டு ஆல் டியூரேஷனுக்கு செட் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்க்கு மட்டும் 2 செகண்ட்ஸ் இல்ல நான் 3 செகண்ட்ஸ் அப்ளை பண்றேன். 3 செகண்ட்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் இந்த பிரசன்டேஷனை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கம்ப்ளீட்டா ப்ளே ஆகி முடிக்க 3 செகண்ட்ஸ் ஆகிச்சு உங்களுக்கு பார்க்கலும். இதை நான் செகண்ட் ஸ்லைட்க்கு போனேன்டா 1 செகண்ட்ல இந்த ஸ்லைட் ப்ளே ஆகுது. ஓகே, இதுதான் டியூரேஷன். இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஒரு டியூரேஷன் வேண்டிய மாதிரி இந்த ஸ்லைட்ஸ்க்கு அப்ளை பண்ணேலும் மோஷன்ஸ் மாதிரியே. அப்படி இல்லாட்டி நீங்க 2 செகண்ட் டியூரேஷன் செட் பண்ணி இந்த 2 செகண்ட்ல எல்லா ஸ்லைட்க்கும் அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா அப்ளை டு ஆல் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளே பண்றேன் பார்க்கலும். இந்த அடுத்தடுத்த எல்லா ஸ்லைடும் 2 செகண்ட் ஆஃப் பீரியட்ல தான் ப்ளே ஆகி கம்ப்ளீட் ஆகுது. கிளியர்? This is transition tab. So finally நாங்க அனிமேஷன் சொல்ற இந்த tabக்கு மூவ் ஆகும். இந்த அனிமேஷன் சொல்ற tabக்கு நான் வந்தது உங்களுக்கு பார்க்கலும். இந்த என்டையர் ரிப்பன் ஏரியா blank-ஆ இருக்குது. I mean disable-ஆ இருக்குது. Okay? Why? Reason இந்த அனிமேஷன்ஸ் அப்ளை நான் பண்ணுவோம். என்னோட நான் சொன்ன இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸஸ்ல கிரியேட் ஆகி இருக்குது. நான் பார்த்தோம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வைஸ் தான் இந்த அனிமேஷன்ஸ் ப்ளே ஆகும். அப்ப நீங்க இந்த அனிமேஷன் ப்ளே பண்ண நினைச்சீங்கன்னா அனிமேஷன் குரூப்க்கு வந்து அனிமேஷன் டேப்க்கு வந்து இந்த டிசேபிள் ஆகிக்கிற ரிப்பன் ஏரியாவை ஆக்டிவ் பண்ணணும்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணவே ஆகும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணதும் நீங்க பார்க்குறீங்க எப்படி இந்த ரிப்பன் ஏரியா ஆக்டிவ் ஆகிட்டு. ஸோ இந்த அனிமேஷன் சொல்ற டேப்ல உங்களுக்கு 3 குரூப்ஸ் இருக்குது. அனிமேஷன், அட்வான்ஸ்ட் அனிமேஷன் அண்ட் டைமிங் சொல்ற குரூப். நான் ஃபர்ஸ்ட் இந்த நான் செலக்ட்
அனிமேஷன் அப்ளை பண்ணு. இந்த அனிமேஷன் அப்ளை பண்ண ஒவ்வொரு டெக்ஸ்டும் என்னோட ஸ்லைட்க்கு வரும். மவுஸை கிளிக் பண்ணா மட்டும் தான். ஸோ இந்த மவுஸை நான் 2 தடவை கிளிக் பண்ணா தான் இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்த 2 டெக்ஸ்டும் இந்த ஸ்லைட்க்கு வந்து ரீச் ஆகும். அதனால தான் அதுக்கு நம்பர் கவுண்ட் காட்டுது. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணதும் பார்க்கலும் இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்க்கு ரீச் ஆகுது. ஸோ இப்போ நான் செகண்ட் கிளிக் பண்றேன். செகண்ட் கிளிக் பண்ணதும் இந்த செகண்ட் டெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்க்கு ரீச் ஆகுது. இதுதான் அனிமேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அனிமேஷன் நான் இப்போ 2 அனிமேஷன் அப்ளை பண்றேன். இந்த 2 அனிமேஷனுக்கும் எனக்கு டைமிங் குரூப்பால டைமிங் செட் பண்ணேன். டியூரேஷன் நான் பார்த்தேன் டிரான்சிஷன் குரூப்ல அந்த டெக்ஸ்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் தான் டியூரேஷன் என்று சொல்லுவோம். ஸோ நான் இந்த டியூரேஷன் 2 seconds apply பண்ணிட்டேன். And we have one more option called delay. What is this delay? Delay சொல்றது இந்த டெக்ஸ்ட், இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்ற இந்த டெக்ஸ்ட் நான் மவுஸை கிளிக் பண்ணதுக்கு போறோம் டிலே ஆகுற டைம். ஓகே, ஸோ நான் இதுக்கு டிலே வந்து அப்ளை பண்ணேன்னா நான் 1 செகண்ட் ஒரு டிலே அப்ளை பண்ணேன்டா இந்த ஸ்லைட்க்கு வந்து இந்த மவுஸை கிளிக் பண்ணி 1 செகண்ட்க்கு போறோம் தான் இந்த அனிமேஷன் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுதான் இந்த டிலே. And 1 செகண்ட்க்கு போறோம் ஸ்டார்ட் ஆகுற இந்த டெக்ஸ்ட் 2 செகண்ட் ஆஃப் டியூரேஷன்ல அப்ளை ஆகி முடியும், ரீச் ஆகி முடியும். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்ற இந்த டெக்ஸ்ட்க்கு மட்டும் நான் டியூரேஷன் அண்ட் டிலே செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் என்னோட செகண்ட் ஸ்லைட்க்கு இப்போ வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். பண்ணி 1 செகண்ட்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் 2 செகண்ட் ஆஃப் பீரியட் எடுத்து உங்களுக்கு ப்ளே ஆகிச்சு பார்க்க. இதுதான் டியூரேஷன் அண்ட் டிலே. அண்ட் இந்த ஸ்டார்ட் இப்போ 1 கிளிக்ல தான் இருக்கணும். ஓகே, so next we move to advanced animation. Okay, so இங்க advanced animation நீங்க பாத்தீங்கன்னா click this animation panel. இதை நீங்க கிளிக் பண்ணது இந்த அனிமேஷன் நாங்க என்னோட தேர்ட் ஸ்லைட்க்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து நான் தேர்ட் ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் அனிமேஷன் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு, செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் இந்த ஃப்ளோட்டிங் சொல்ற அனிமேஷன் அப்ளை பண்றேன். இப்போ நான் இது வரைக்கு அட்வான்ஸ்ட் அனிமேஷன் அப்ளை பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் அனிமேஷன் பேனலை கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்க்கலும் இந்த ரைட் சைட்ல இப்படி இந்த ஒரு அனிமேஷன் பேனல் பார் வந்து அப்பியர் ஆகுது. இதுல இந்த டைட்டில் 1 சொல்ற இந்த ஏரியால உங்களுக்கு சுட்டி கிரீன் பாக்ஸ் வந்து பார்க்கலும். இப்போ இது என்னத்தை காட்டுதுன்னா இந்த அனிமேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் லென்த். ஓகே, ஸோ இதுல டைம் எனக்கு இந்த பாக்ஸை ட்ராக் பண்ணி செட் பண்ணேன். இந்த டியூரேஷன் அண்ட் டிலே நான் செய்யறதே தான். பட் இதுக்கு எனக்கு இந்த ஒவ்வொரு கண்டென்ட்ஸ்க்கும் இந்த அட்வான்ஸ்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணி எனக்கு டைமிங் செட் பண்ணேன். அதுதான் இதுல இருக்கிற விஷயம். அப்படி இல்லாட்டி நான் உண்மைக்குமே சொல்லுவேன், நான் இந்த டைமிங் குரூப்ல டியூரேஷன் அண்ட் டிலே செட் பண்றது தான் ஈஸியஸ்ட். இந்த அட்வான்ஸ்ட் அனிமேஷன்ல நான் இந்த ஒவ்வொரு பாக்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறது தானே நிறைய பொறுமை வேணும். அதை பொறுமையா கவனமா முள்ள பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே,
ஃபோண்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் லென்த்தை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இதை எல்லாம் ஒரே டைமுக்கு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால நான் ஒரு டைமிங்க்கு செட் பண்ணிட்டு விட்டுறேன். அப்போ உங்களுக்கு இதில் டிஃபரன்ஸும் இன்னும் கொஞ்சம் கிளியராக விளங்கும். இப்போ நான் இந்த அட்வான்ஸ் அனிமேஷன் யூஸ் பண்ணி இதில் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இந்த அட்வான்ஸ் அனிமேஷன் அப்ளை பண்ணேன். தேர்ட் ஸ்லைட்க்கு என்னோட தேர்ட் ஸ்லைட்க்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக், third click, fourth, fifth, sixth. நான் இந்த அட்வான்ஸ்ட் அனிமேஷன்ல என்னென்ன டியூரேஷன் செட் பண்ணணும் அந்த டியூரேஷனுக்கு தான் இந்த 5 பாயிண்ட்ஸும் வந்து இந்த ஸ்லைடை ரீச் ஆகி பார்க்கணும். இது அட்வான்ஸ்ட் அனிமேஷன். கிளியர்? உங்களுக்கு இது ஆன் கிளிக்ல இருந்து start with previousம் கொடுக்கணும். ஓகே, start with previous கொடுத்தா என்ன நடக்கும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக், தேர்ட். ஸோ தேர்ட் நான் கொடுத்த தேர்ட் கிளிக் நான் பண்ணதும் என்னோட ப்ரீவியஸ் ஸ்லைடோட இந்த animation play ஆச்சு. அதுதான் இந்த start with previous and on click இருக்கிற difference. Clear? So this is the end of this software. மேம் இந்த Yes. ஒவ்வொரு ஸ்லைடும் தீம் வந்து தனித்தனியா தீம் போடல. இல்ல theme வந்து இந்த theme நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு interconnected ஒரு group. இத வந்து நான் இந்த கனெக்ஷனை நான் பிரேக் பண்ணல. தீம்ஸ் வந்து அப்ளை பண்ணல அப்படி தனித்தனியா. ஒரு தீம் தான் இந்த ஒரு தீம் தான். ஒரு தீம் நான் போடலாம் அப்படியா? நீங்க மத்த ஒவ்வொரு தீம் போட்ட ஒரு பிரசன்டேஷன் வந்து அதுல என்ன சொல்றேன் அதுல ப்ரொஃபஷனலிசமே இல்லாம போகுமே. இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் இந்த green theme அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் தீம் அந்த ஒரு ஆப்ஷன் இல்ல, நான் சொல்றேன்னா சும்மா இந்த greenல இருந்து இந்த ப்ளூ தீம்க்கு இந்த செகண்ட் ஸ்லைட நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதுல கனெக்ஷன் வந்து இருக்காது தானே, அது பிரேக் ஆகும், அது கன்ஃபியூஸ் ஆகும். மத்த இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த கலர்ஸ் பாக்குற நேரம் ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ ஒரு கனெக்ஷனை பிரேக் பண்றதால தான் எங்களுக்கு இந்த தீம்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்லைடுக்கு அப்ளை பண்ணிடலாம். வணங்குதா? சரி, அப்ப அந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அப்ப அனிமேஷன் மற்ற விஷயங்களும் அனிமேஷன் டிரான்சிஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம். சரியா? ஓகே ஓகே. ஓகே, So இதுதான் இந்த end of this software. Clear? வேறு any doubts இருக்குதா? ஓகே, அப்ப நான் ஃபைனலா இதை எப்படி சேவ் பண்றேன்னு பார்ப்போம். To save this presentation, go to File, okay, Save as, this PC